கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ்நாட்டில் கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை மத்தேயு 5:13 எப்படி சொல்லுகிறது? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். நம்மளை கர்த்தர் இந்த உலகத்திற்கு உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி, உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். ஏன் உப்பை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தணும்? உப்போடு கூட நம்மளை ஒப்பிட்டு பேசணும். பார்க்குறோம், அந்த உப்பு நம்ம கடையில் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த உப்பு வெளியில் ஒதுக்கப்பட்டு ஒரு தனிமையான சூழ்நிலையில் இருக்கும், கடைக்கு வெளியில் இருக்கும். ஆனால் அது பயன்படுத்துகிற நாள் வந்ததுக்கு அப்புறமா அது ஏற்ற வேலை வரும் பொழுது, அதை பயன்படுத்துகிற நாள் வரும் பொழுது நம்ம எங்கே அதை பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல வச்சுருப்போம். கடையில் வைக்கிற மாதிரி வெளியில் வைக்க மாட்டோம், அது ஒரு ஒதுக்கி வைக்க மாட்டோம். ஆனால் அதை பயன்படுத்துகிற நாள் வரும் பொழுது, சரியான நாள் வரும் பொழுது அது சரியான இடத்துல இருக்கும். அதை கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம், நான் உன்னை உப்பாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஏற்ற வேலை வரும் பொழுது, நம்மளை பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது, நாள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை உப்பை போல பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உப்பானது அது தன்னை மறைத்து சுவை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் நம்ம ஒதுக்கப்பட்டதை போல் இருக்கலாம். அந்த உப்பு கடையில் ஒதுக்கி வச்ச மாதிரி நம்ம ஒதுக்கி வைத்து ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் பயன்படுத்துகிற நாள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை மறைத்து அவர் வெளிப்படுத்தி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உப்பானது அது மறைத்து நம்ம ஒரு சாப்பாடுலேயோ தண்ணிலேயோ போட்டதுக்கு அப்புறமா போடும்போது அது தெரியும். ஆனால் அது போட்டதுக்கு அப்புறமா அதோடைய சுவை தான் வெளியே தெரிகிறதா இருக்கிறது. அதே மாதிரி நம்மளை ஏற்ற வேலை வரும் பொழுது, நம்மளை பயன்படுத்துகிற நாள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை வைத்து நம்மளை மறைத்து அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஏற்ற வேலையில் வரும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, வியாதி, போராட்டம், பிரச்சனை, இழப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் ஏற்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தான். தன் கூட பிறந்த சகோதரர்கள் நிமித்தமாய் ஒதுக்கப்பட்டிருந்தான். குழியில் தள்ளப்பட்டவனாக இருந்தான். சிறைச்சாலையில் அவன் செய்யாத காரியத்திற்கு அவன் அடைக்கப்பட்டான். ஆனாலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் காரிய சித்தை உள்ளவனாக இருக்கும் பொழுது, ஏற்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அவன் நிமித்தமாய் கர்த்தர் மகத்துவங்களை வெளிப்படுத்தினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் உப்பை போல இருக்கணும். ஒருவேளை அவர் அழைக்கப்பட்ட பின்பு, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு நம்மளுடைய வாழ்க்கை சாரமற்று போயிடுச்சு அப்படின்னா, அந்த உப்பு சாரமற்று போச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, பயன்பட முடியாதபடிக்கு அது மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியில் குப்பையில் கொட்டப்படுவதற்குமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த சாரமற்று போயிருக்கிற உப்பை போல அல்ல. பயன்படுத்தி அழைக்கப்பட்டு ஏற்ற வேலையில் வரும் பொழுது உங்களையும் என்னையும் அவருடைய மகத்துவத்து நிமித்தமாய், அவருடைய கிருபை நிமித்தமாய், அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாய், அவர் நம்மையில் வைத்திருக்கிற நோக்கத்தின் நிமித்தமாய், தரிசனங்களின் நிமித்தமாய் நம்மளை மறைத்து அவர் மகத்துவங்களை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கிருபைகளை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை உப்பாய் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் உப்பாய் பயன்படுத்த போகிறார். நம்ம வீட்டில் நம்மளை உப்பாய் பயன்படுத்த போகிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உப்பை போல பயன்படுத்த போகிறார். நம்ம இருக்கிற பகுதிகளில், சபைகளில் இந்த கர்த்தர் நம்மளை உப்பை போல பயன்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிற காரியம் இந்த இடத்துக்கெல்லாம் அல்ல, இந்த பூமி முழுவதுமாய் நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ நம்மளை கர்த்தர் உப்பை போல அவர் ஒப்பிட்டு பேசுவதற்கு காரணம், நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கணும், சாரமற்று போயிடக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும். இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இருந்து, அவர் நம்மளோடு கூட இருந்து உப்பை போல நம்மளை பயன்படுத்தி அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.